நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். இரவு முழுவதும் பரபரப்புடன் செயல்படும் அரசு மருத்துவமனைகள் குறித்து பார்க்கலாம். நீங்கள் உறங்கும்போது நிகழ்ச்சியில் நாள்தோறும் இரவு முழுவதும் கண்விழிச்சு வேலை செய்கிற தொழிலாளர்களையும் பொதுமக்களையும் இந்த நிகழ்ச்சியில் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி சேலம் அரசு மருத்துவமனையில் இரவு முழுவதும் பொதுமக்களுக்காக சேவை செய்கிற மருத்துவர்களையும் செவிலியர்கள் மற்றும் காவலர்களை பற்றி இந்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம். எப்பொழுதும் பரபரப்புடன் செயல்படும் சேலம் அரசு மருத்துவமனையில் இரவு 12 மணியை கடந்தாலும் பரபரப்புக்கு குறைவே இருக்காது. சேலம் மாவட்ட மக்களுக்காக மட்டுமே செயல்பட்டு வந்த இந்த மருத்துவமனை சில வருடங்களுக்கு முன்பு தரம் உயர்த்தப்பட்டு அதிநவீன மருத்துவமனையாக செயல்பட்டு வருகிறது. இதனால் தருமபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல், திருப்பத்தூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து பொதுமக்கள் இங்கு சிகிச்சைக்காக வருகின்றனர். எங்கள் தங்கச்சி பாம்பு 7 மணி வாக்கில் கடிச்சதுங்க. நாங்கள் இங்கே 12 மணி வாக்கில் தான் இங்கே வந்தோம். அந்த வந்தப்போ கூட நல்லா டாக்டருங்க நல்லா பியூராக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது இல்லாமல் இங்கே இருக்கிற நர்ஸுங்கள்லாம் நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த நேரம் வந்தாலும் இங்கே நல்லா பார்க்குறதுக்கு நல்ல வசதியாகவும் இருக்குது. அதனால் ரொம்ப சந்தோஷம். ஒரு நாளுக்கு வெளிநோயாளிகள் சுமார் 2000 முதல் 3000 வரையிலும், உள்நோயாளிகள் சுமார் 1000 பேரும் இங்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். சேலம் அரசு மருத்துவமனையில் இருதய நோய், நரம்பியல், சிறுநீரகம், நுரையீரல், தீவிர சிகிச்சை பிரிவு, பொது மருத்துவம், பச்சிளம் குழந்தைகள் பிரிவு என 40 துறைகள் செயல்பட்டு வருகிறது. இதில் 24 மணி நேரமும் பிறந்த குழந்தைகளின் தீவிர பராமரிப்பு பிரிவு, தீவிர இருதய பராமரிப்பு பிரிவு, இருதய அறுவை சிகிச்சை பிரிவு, தீவிர நச்சுயியல் மருத்துவ பராமரிப்பு பிரிவு, காய தீவிர சிகிச்சை பிரிவு உள்ளிட்ட பல பிரிவுகள் செயல்பட்டு வருகின்றன. இன்னும் சங்கடப்படாமல் எங்களை காப்பாற்றிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், இரவு பகலாக இருந்தாலும் எங்களை காப்பாற்றிட்டு இருக்கிறாங்க. இரவு நேரத்தில் இங்கு ஒவ்வொரு துறைக்கும் உதவி பேராசிரியர்கள் உட்பட 30 மருத்துவர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். குறிப்பாக இரவு நேரத்தில் விபத்து மற்றும் அவசரகால உதவிக்கு எப்பொழுதும் தயாராக இருக்கின்றனர். நெடுஞ்சாலை மற்றும் கிராமப்புறங்களிலிருந்து 108 அவசர உதவி மூலம் இம்மருத்துவமனைக்கு கொண்டு வரப்படும் நோயாளிகள் அனைவரும் இங்கு உடனடியாக கவனிக்கப்படுகிறார்கள். அவசர சிகிச்சை தேவையெனில் முதல் 1 மணி நேரம்தான் முக்கியமானது. மருத்துவர்கள் இரவு முழுவதும் தயார் நிலையில் உள்ளனர். டாக்டர்லாம் கரெக்டாக பார்க்குறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது சம்பவம் நடந்து ஒரு 9 மணிக்கு சார். இங்கே ஒரு 12 மணிக்கு இப்போ வந்தோம். ஒன்றும் பிரச்சனை நல்லபடியே பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நம்பிக்கைலாம் வந்துருக்கு சார். ஒன்றும் பிரச்சனை சார். அவசர சிகிச்சை பிரிவு மருத்துவர்கள் விபத்தில் காயமடைந்தவர்கள் மற்றும் இதர பிரச்சனைகளுக்கு வருபவர்களை உடனடியாக பரிசோதனை செய்து என்ன சிகிச்சை தேவை என்று முடிவு செய்வார்கள். பொதுமக்களுக்கு உதவி அளித்திட மருத்துவ அலுவலர்கள், மூத்த உள்ளிருப்பு மருத்துவர்கள், பயிற்சி மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் உதவியாளர்கள் பொதுமக்களுக்கு சேவை செய்கின்றனர். மேலும் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள், செவிலியர்கள் தவிர காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நீங்கள் உறங்கும்போது நிகழ்ச்சியில் எவ்வளோ நேரம் கண்விழிச்சு வேலை செய்கிற மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் இங்கே பணியாற்றும் ஊழியர்களோட பணி மிகவும் பாராட்டும் வகையில் இருக்குது. இவர்களுடைய சேவை நிச்சயம் பாராட்டியே ஆக வேண்டும். ரியாஸ், நியூஸ் 7 தமிழ், சேலம்.